தொடர்ந்து பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்றைக்கு தாவேக தலைவர் விஜயினுடைய இந்த மக்கள் சந்திப்பு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழகத்துல ஒரு பரப்புரை. முதற்கட்டமாக இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? கடந்த காலங்களில் அவர் பேசின பேச்சுக்கும் அப்புறம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் பேசின இந்த பேச்சுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறத பாக்கிறேன். அதுல ஒரு நம்பிக்கை துணி இருக்கிறத பாக்குறேன். இன்னைக்கு பேசுற பேச்சுல ஒரு கான்பிடன்ஸ் தெரியறது. அந்த கூட்டம் அவருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துக்கிறத பாக்குறோம். கொங்கு மண்டலத்துல ஒரு பெரிய கணிசமான ஒரு ஆதரவு அவருக்கு இருக்குன்றது அவர் புரிஞ்சுக்கார். செங்கோட்டையன் சேர்ந்தது ஒரு காரணம், அவருடைய ரசிகர்கள் ஏற்கனவே அங்க இருக்கிறது ஒரு காரணம். ஆனா அந்த உற்சாகம் அந்த பேச்சுல தெளிவா தெரியுது. கிளீனா தன்னுடைய அரசியல் எதிரி யாரு, தன்னுடைய கொள்கை எதிரி யாருன்னு தன்னுடைய ரசிகர்களை தன்னுடைய தொண்டர்களுக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்துற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றது மட்டும் இல்லாம என் கேரக்டரை இங்க இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் புரிஞ்சுக்கணும், ஒன்றிய கவர்மெண்ட் புரிஞ்சுக்கணும்னு சொல்றது மூலமாக ரொம்ப தெளிவா அவரோட பேட்டல் லைன்ஸை டிரா பண்றாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். நம்ம அங்க எம்ஜிஆர் பேரையும் அண்ணா பேரையும் யூஸ் பண்றது மூலமாக, கிளீனா ஜெயலலிதா பேரையும் யூஸ் பண்றது மூலமாக திமுகவை ஒரு தீய சக்தி என்று சொல்வதன் மூலமாக கிட்டத்தட்ட அதிமுகவுடைய ஆதரவாளர்கள் ஓட்டை கிட்டத்தட்ட அதை குறிவைத்து காய்களை நகர்த்துகிறார் என்பதை நம்ம தெளிவா புரியுது. அதே மாதிரி திமுக அட்டாக் பண்றது அந்த வேகம் இன்னும் அதிகரிக்கிறது நம்ம பாக்குறோம். நம்ம பெரியாரை பத்தி நினைவு கூற ஒரு விஷயமும் ஈரோடு மண்ணு குறித்தான ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். மொத்தத்தில் அவருடைய பேச்சுல உற்சாகமும் ஒரு நம்பிக்கையும் தெரியுறதை நான் பாக்குறேன்.